மேட்டூர் ரோடு மக்களே, பவானியிலேருந்து மேட்டூர் ரோடு இதுதான் மக்களே குப்பிச்சிபாளையம் ஊர். இது வந்து பாலமரம் எல்லாம் வேப்ப மரம் தானே. வேப்ப மரங்களா பாலமரமா? பாலமரம். இந்த வருஷம் ஸ்டாக் நம்ம முடிஞ்சு இப்போ தான் ஸ்டாக் சீசன், காயோட சீசன் ஆரம்பிக்குது. இதுதான் இலகம் பஞ்சுன்னு சொல்கிறது. இருக்கல உயர்தர பஞ்சு இதுதான். இது ரெண்டு தான் நமக்குள்ளேயே இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பெட்லேருந்து துளி ஹீட் வராது, பேக் பெயின் வராது. சரி வாருங்க மக்களே. டேங்கப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. சிங்கிள், டபுள், 5 காரைகள் எல்லா சைஸும் இருக்கு. பில்லோ பெரிய எல்லாமே இருக்கு. ரூம் பெயிண்டிங் ஏற்ற மாதிரி, கட்லோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. அதனால இப்போ நிறைய பேர் பிளைன் தான் கேட்கறாங்க. அதோட இதுதான் ஃபாஸ்ட் மூவிங். கஸ்டமர் எங்கிட்ட வீட்டில் கீழே போட்டு ஃப்ளோரில் போட்டு படுக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. 3 இன்ச்சு கணம் வச்சு ஓகே கீழே போட்டு படுக்கிற மாதிரி. இது இந்தியா ஃபுல்லாக பண்ணிடலாம். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஃப்ரீ டெலிவரி. ஃபுல் டைட்டாக போடுவோம். இது பண்ணுறது பூரா ஹேண்ட்மேடு தானே? ஹேண்ட்மேடு தான். பஞ்சு ஃபில் பண்ணி இது தைக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேடு தான். ஆமாங்க. ஓகே. வாரண்டி கார்டு பெட்டுக்கு. இந்த பெட்டுக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அது 6 இன்ச் திக்னஸ் பெட்டுக்கு வந்து உங்களுக்கு 5 இயர் வாரண்டி. ஸோ மக்களே தெரிகிறதா, எல்லாமே இந்த வரைக்கும் இலகம் மஞ்சு தாங்க. இந்த லைன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் காட்டுற மாதிரி எத்தனை கடை இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்களேன். இருங்க இன்னும் வரும் பாருங்க. இது பாருங்க மக்களே, ரைட்டு லெஃப்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த இலகம் மஞ்சு மெத்தை, டெடிப்பியர் ஓகேங்களா. டெடிப்பியர் இருக்குமல்ல அந்த மாதிரியே தாங்க இருக்கும். ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அப்பா ஃபுல்லாலாம் அதே தான் மக்களே. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் குப்பிச்சிபாளையம் இந்த ஊர். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஊர் தான். கடை இருக்குங்களா. ஆனால் நல்லா ரோடு வந்து பார்த்தீங்க இப்போ மேட்டூர் ரோடு மக்களே, பவானியிலேருந்து மேட்டூர் ரோடு இங்கே பாருங்க ஒரு கடை. அப்பா செம்மையாக இருக்கா. எல்லாம் ரைட்டு லெஃப்ட்டு எல்லா கடையும் அதே தான் மக்கள். எதாவது பாருங்க, எதை காட்டுறேன்னே தெரில மக்களே எனக்கு. இதை பாருங்க, இங்கே பாருங்க ஒரு கடைக்கு 1000 கடை இருக்குது மக்களே. ஸோ இங்கே பாருங்க மக்களே, பின்னாடியே வந்து இலகம் பஞ்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த மரம். அதை தெரியுதா? அந்த மரத்தில் பாருங்க எல்லாம் காய் எல்லாமே வெடித்து. இதுதான் அந்த இலவ காத்த கிளின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க, அந்த இதுதான் அந்த காய் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே பஞ்சு தான் இருக்கும், பழம் இருக்காது. கிளி வந்து ஒரு கிளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்துக்காக வெயிட் பண்ணி கடைசியில் வெடிச்சு பஞ்சு தான் வெளியே வந்துதாமா. அதனால் இலவகாத்த கிளி அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்தை குறிக்கிற மாதிரி சொல்லுவாங்க மக்களே. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாமே இந்த இலக பஞ்சு தான். நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே கடை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுக்கிறக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதன் பேரில் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். வாங்க மக்களே, அவர் கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடை நிறைய இலகம் பஞ்சு எடுத்து நெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காய் இருக்குது, அவர் கடையில் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாருங்க மக்களே, மூட்டை வழியை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதாவது பஞ்சு குடோன்லேருந்து அண்ணன் வெளியே வந்துட்டுருக்காரு பாருங்க. அங்கே பாருங்க பஞ்சு பறக்கிறக்கா, மூட்டை ஃபுல்லாக காய் அதெல்லாம் பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி வாங்க மக்கள், நம்ம சப்ஸ்கிரைபரோட இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். ஆட்டேங்க அப்பா, இது பாருங்கள் ஃபுல்லாக அந்த காய் பஞ்சு எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போடுறது மட்டுமே எத்தனை. இதெல்லாம் இதுக்காக யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? டே சாமி நானா. அந்த அம்மா கொண்டே கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் முன்னாடி பாருங்க மக்களே, ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கோமணத்தோட, தெரியுதுங்களா, எல்லாம் பஞ்சு எடுத்துட்டு அப்படி தான் மக்களே இப்போ கோமணத்தை கட்டிட்டு தான் பஞ்சு எடுக்கிறாங்க. விவசாய வேலை மாதிரி. இங்கே பாருங்க முன்னாடி ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் கடை தான், எல்லாம் அவுட்லெட் தான். இந்த இங்கே 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 சாமி நானா என்னத்தை சொல்கிறதுங்க. இங்கே பாருங்க இந்த ஏரியாவே இந்த இலக மஞ்சுக்கு ரொம்ப ஃபேமஸு மக்களே. இதோ பாருங்க மக்களே, இதுதான் மக்களே குப்பிச்சிபாளையம் ஊர். ஆக்சுவலாக நான் வந்து தாண்டி போயிட்டேன். ஸோ யூட்டன் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கேன். இது வந்து பவானி டு மேட்டூர் ரோடு மக்களே, அப்படியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபரோட இது வந்து மயிலம்பாடி போகிற ரோட்டில் போகணும். குப்பிச்சிபாளையத்துலேருந்து மயிலம்பாடி போகிற ரோட்டில் போகணும். ஸோ அவங்க எல்லா பக்கம் அதே கடை தாங்க. பாருங்க சும்மா இந்த ஏரியாவே அதுதான். நம்மால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கால பண்ணு வராட்டுருக்குதுங்க. ரோட்டு மேலே கடை போடல, சும்மா சும்மா உள்ள இன்னொரு 200 மீட்டர் தான் காமிக்குது. பக்கமாக அதான் இருக்குது. வந்தாச்சு, எல்லாமே அதான் இருக்குது மக்களே இந்த ஏரியாவே. அது இங்கேயெல்லாம் இலகம் மஞ்சு தான். மேபி இதாக இருக்குமோ. எஸ், குப்பிச்சிபாளையம் ஊர் இதுதான் அந்த ஊருக்குள்ளேயே வந்தாச்சு. நம்மால் உள்ள ஊருக்கால கடை போட்டிருக்காருங்க மக்களே. ஓகே மக்களே, ஃபைனலி காரை கொண்டாந்து நிறுத்தியாச்சு. இதுதான் அந்த குப்பிச்சிபாளையம் ஊர்.
அதெல்லாம் அந்த வெளியே கடையெல்லாம் பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ ஊரில் வந்தோடனே வந்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம்னாலே எங்கள் கொங்கு பெல்ட்டில் பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மன் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிடுவாங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் விசேஷம் நடக்கும். பாப்பா வருங்க தண்ணி ஊற்றுது வருங்க கம்பத்துக்கு. இது வந்து பாலமரம் எல்லாம் வேப்ப மரம் தானே. வேப்ப மரங்களா பாலமரமா? பாலமரம். அதான். ஸோ எல்லா ஊர்லேயுமே கொங்கு மாவட்டங்கள், ஈரோடு, முக்கியமாக ஈரோடு மாவட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே விசேஷமாக இருக்குது. ஈரோடு, நாமக்கல் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்குது. பாப்பா வருங்க தண்ணி ஊற்றுது வருங்க கம்பத்துக்கு. இதுதான் வந்து கம்பன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாரியம்மனுடைய கணவர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதில் அக்கினி சட்டி, இதில் பார்த்திங்கன்னா அக்கினி கொண்டை வைப்பாங்க. ஸோ நம்மளும் ஒரு சூப்பு தண்ணி ஊற்றிடலாங்க. சூப்பர். ஓகே மக்களே, நம்மளும் போய் ஊற்றிடலாம். இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலையே நான் வந்து பெருசாக ஊற்றுனதே கிடையாது. ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு இருக்கிறதுனால வந்து போகிறதே கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஊருக்கு வந்து வீடியோ இதெல்லாம் இலவ மஞ்சள் வீடியோ எடுக்க வந்துட்டு தண்ணி ஊற்றுறோம். ஓகே மக்களே, சிறப்பு. ஸோ அதுலேருந்து வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்னா அங்கே வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்க, இந்த தம்பட்டையெல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க. நாளைக்கு விசேஷத்தப்போ அங்கே வச்சுருப்பாங்க மக்கள். ஓகேங்களா, அது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அதில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பம், அதுக்கடுத்து வந்து தூரி, அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரியம்மன். ஓகேங்களா, இதே மாதிரி தான் எங்கள் ஊரில் ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த பெல்ட் பூராமே எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஊரும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்த வகையில் நம்ம அந்த மாதிரி இந்த இதில் தான் நம்ம சொந்த வந்து அதிகம் இங்கெல்லாம் போயிருக்கேன்ல, அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். சரிங்க மக்களே, வரேன் ப்ரோ. அவங்களும் வீடியோ எடுக்கணும் மக்களே. அங்கே வந்து சமையல் வேலை போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டுறலாம். ஸோ மக்களே, உள்ளே வந்தாச்சு. அடுத்த கட்டமாக கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளுமையாக தான் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, சிங்கம், பலிபீடம், சிங்கம், மாரியம்மன் உள்ளே பாருங்கள், ஜம்முன்னு வேறு லெவல். திருவிழா எப்போ தம்பி? 9ஆம் தேதியா? ஓகே. ஏப்ரல் 9. ஓகே. ஏப்ரல் 9. இன்றைக்கி மார்ச் 28. மார்ச் 28, ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து விசேஷங்க மக்களே. ஸோ வேறு லெவல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்தோம்? குப்பிச்சி வளையத்தில் இலவு மஞ்சள் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வந்தோம். பட்டு வாங்க பார்ப்போம். ஏன்னா எதனால் நான் வந்தோடனே எங்கள் உள்ளே வந்து நான் இது பண்ணுறேன் மக்களே. அங்கேருந்து வரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரிய கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். காரில் வந்து கேஸ் கம்மியாக இருந்துச்சு. கேஸ் பங்கு எல்லாமே க்ளோஸு. 56 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த கேஸ் இன்றைக்கி 99 ரூபா மக்களே லிட்ரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் இழுத்து கொடுக்கும்போது மோட்ரு, அந்த மோட்ரு வந்து சரியாக வேலை செய்கிறதில்ல. நானும் ஓசை கழட்டி வாய் இழுத்து விட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணி பார்த்தேன், எடுத்து சரிக்கு பார்த்தேன், வேலை ஆகவே இல்லை. கடைசி வரைக்கும் பெட்ரோலில் கார் ஓடவே இல்லை. ஸோ கேஸ் கம்மியாக இருந்தனால கருக்குன்னு இருந்துச்சு. கேஸ் ஆஃப் ஆகிருமோன்னு சொல்லிட்டு எப்படியே வந்தாச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இடையில 2 இடத்துல நிறுத்தி கையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த கார் அந்த அழுக்கு பட்டு கருப்பு கலரில் மையாகி அந்த ஆயில் பட்டு, ஸோ ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கே நம்ம வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு. அண்ணா வணக்கங்கண்ணா. சரிங்கண்ணா, உங்கள் பேர் என்னங்க? ஸ்ரீதர்ண்ணா. ஓகேங்க, சிறப்பு. எத்தனை படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே. எக்ஸாமில் முடிஞ்சிருச்சா இல்லையா? அடுத்த வாரம். ஓகே. திருவிழா ஏப்ரல் 9. ஓகே. இப்போ டெய்லி சோறு விடுவீங்களா இருக்குது? ஓகே. இப்போ தான் வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்களே. ஓகே கண்ணு. ஓகே தம்பி. ஓகேடா. ஓகே. அதாவது மக்களே கத்தியோட வந்திருக்கான் பாருங்க, பொருளோட. ஸோ மக்களே வெங்காயம். ஓகேவா மக்கள்ஸு ஆறு மக்களே, வேறு லெவல். என் வீடியோ பார்த்துருக்கியா தம்பி? என் வீடியோ பார்த்துருக்கியா? சரி, ஓகே. மக்கள்ஸுன்றான், அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்களே. நம்ம தான் மக்கள்ஸும்போம். நைட்டு வந்து தக்காளி பழச்சாரோட்டு இருக்குது. ஸோ வந்து தக்காளி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. K7 இருக்குது தம்பி. K7. எத்தனை பேத்துக்கு சமைப்பீங்க நைட்டு? இல்லை, எத்தனை பேர்? 100 பேர் வருவாங்களா, 200 பேர் வருவாங்களா? 1000 பேரா? டான்ஸ் ஆடுவாங்களா நைட்டு கம்பத்தாட்டம்? அதான் இப்போ பார்த்து கொண்டு வாங்க, கீழே பார்த்து கொண்டு வாங்க. ஓகே. வீடியோ எடுக்கிறதுல தக்காளி கொட்டிடுவானுங்களாட்டு இருக்கு.
ஓகே மக்களே, சிறப்பு. ஸோ உள்ளே வந்து மாரியம்மன் வந்து சிறப்பான அலங்காரத்தில் இருக்கிறாங்க. அப்படி சுற்றி வந்துட்டு வாங்க மக்களே, போய் இலகமஞ்சு மெத்தை எப்படி தயாரிக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் வெளியே பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே விநாயகர், அங்கே வந்து முருகர், அங்கே ஒரு முருகர் கோயில் தனியாக இருக்குது. ஸோ மக்களே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் மக்களே. இதெல்லாம் நினச்சேன் எங்கள் அம்மா ஊரில் தான் மக்களே நான் மாரியம்மன் அதிகமாக. ஏன்னா நான் வந்து மாரி கோயில் வந்து நாங்கள் வந்து தோட்டத்துக்கால இருக்கிறனால எங்கள் ஊரில் வந்து நான் அதிகமாக போனதில்லை. எங்கள் அம்மா ஊரில் இந்த மாதிரி சாட்டுன்னு சொல்லுவாங்க, 10 நாள் 12 நாள் அந்த மாதிரிலாம் சாட்டு இருக்கும். ஸோ எங்கள் அம்மா ஊரில் இந்த மாதிரிலாம் போயிட்டு அட்வான்ஸாக டெய்லியும் ஜாயத்தில் விளையாடுறது அந்த திருவிழா வரைக்கும் செம்மையாக இருக்குது மக்களே. மக்களே இங்கே பாருங்க மக்களே, எங்கள் ஏரியா மாதிரி இருக்குது. எங்கள் ஏரியாவோடவே சூப்பராக இருக்குதுங்க மக்களே. எங்கள் வீடெல்லாம் டெவலப்மெண்ட்டாக கட்டி பிடிச்சிருக்காங்க. அது ஒரு வீட்டை பாருங்க, நல்லா இருக்குது மக்களே. ஏரியா சூப்பராக இருக்குது. எல்லாம் நெல் போட்டு அறுத்துட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், அருமையாக இருக்குது. பட் நம்ம வந்து இவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபரை முன்னாடி காட்டுவார் திருமுகத்தை. ஸோ மக்களே பாருங்க, ஆரம்பத்துலேருந்தே வரலாங்க. அண்ணன் வந்து இங்கே தான் எடுக்கிறாரு. உலகமஞ்சு பஞ்சு எடுத்து எல்லாமே எடுக்கிறதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை காட்டிடுறோம். ஓகேங்களா? உலகமஞ்சு வந்து மூட்டையில் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாமே எடுத்து பஞ்சு பண்ணி அதுலேருந்து அப்படியே இது பண்ணுறது. அப்படி தானுங்க? ஆமாங்க. வணக்கங்க ஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேருங்க? சுப்பிரமணி. எனக்கு உண்மையுமே அண்ணன் பேர் கூட தெரியாது மக்களே. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறோம். இவர் கரெக்டாக கூப்பிடுவார், நம்ம ஏதோ ஒரு வெளியே இருப்போம். அப்புறம் நம்ம எடுக்கலான்னு சொல்கிறப்ப அண்ணன் வந்து கோயம்புத்தூர் இருப்பாருங்க. ஸோ சத்தியமாக அது பொய்யெல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ரொம்ப நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி அது நடக்குது. அது இன்றைக்கி மட்டுமே எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வந்தால் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா ஜி? சொல்லுங்கள். ஏரியாவும் சூப்பராக இருக்குது. குப்புச்சி வளையத்துலேருந்து இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், லொக்கேஷன் வந்திருக்கோம். இந்த இடத்துல எதுக்காச்சு வந்திருக்கோம் ஜி? இதுதாங்க ஜி, நம்ம வருஷத்துக்கு தேவையான ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து ஸ்டாக் தேவையானதெல்லாம் இங்கே தான் எடுக்கும். ஓகே. இந்த வருஷம் ஸ்டாக் நம்ம முடிஞ்சு இப்போ தான் ஸ்டாக் சீசன், காயோட சீசன் ஆரம்பிக்குது. இப்போ மறுபடியும் நம்ம வெளியில் பொள்ளாச்சி சைடு அந்த சைட்லாம் போய் நம்ம அடிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து ஸ்டாக் ஒரு லோடு 2 லோடு கொண்டாடுவோம். இப்போ காயாக கொண்டாடுவீங்களா? இல்லை காயாக தான் கொண்டாடுறோம். உங்களுக்கு காயோட இதுவும் காட்டுறேன். ஓகே. எதில் தாங்க இது மாதிரி இலவமஞ்சு காய் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஆமாங்க மக்களே, நான் பார்த்துருக்கேன். பட் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இதுதான் இலகம் பஞ்சுன்னு சொல்கிறது. இருக்கல உயர்தர பஞ்சு இதுதான். இதை வந்து நம்ம வயசானவங்களை விட்டு உடச்சி இதுலேருந்து அதாவது தண்டெல்லாம் இருக்கும். இதை நம்ம மிஷினில் விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுப்போம். ஓகே. இதுலேருந்து மிஷின் அந்த காலத்தில் கையிலே பண்ணாங்க. ஆமாங்க. அந்த காலத்தில் சிலிப்பி அண்டாவில் வச்சு சிலிப்பி பண்ணுவாங்க. இப்போ மோர் சிலிப்பு. ஆமாங்க. அப்போ அதை விதையெல்லாம் அடியில் இருக்கும், பஞ்சு மேலே இருக்கும். அதை எடுத்து நம்ம பெட்டு போட்டாங்க. இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. விட்டோம்னா விதை தனியாக தண்டு தனியாக போயிடும். ரா மெட்டீரியல் ஃபஸ்ட் குவாலிட்டி இலவமஞ்சு மட்டும் நமக்கு அக்காட்ட விழுவும். ஓகே ஓகே. அதை எடுத்து நம்ம இலவமஞ்சு பெட்டாக பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்போம். ஓகே. இருக்கிற பஞ்சில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு தானுங்க? ஆமாங்க. ஆமாம் மக்களே, பருத்தி பஞ்சை விட காட்டனோடவே இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இலவமஞ்சு பெட் என்ன, பெட்லேருந்து ஹீட் வராதுங்க. அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறதாங்க இந்த இலவமஞ்சு பெட்டு. ஓகே ஓகே ஓகே. என்ன ஃபோமு ஃப்ரிங்கு காயெல்லாம் பெட்லேருந்து ஹீட் நமக்கு வெளியே தள்ளும். இந்த தேங்காய் நார் அது மாதிரிலாம் போட்டு வச்சு மேலே பாலிஷ் துணி போடுவாங்க. நம்ம முழுக்க இயற்கையாக ரெடி பண்ணுற மெட்டீரியல் மட்டும் தான். ஓகே. இலவமஞ்சு காயிங். அதுக்கு மேலே நமக்கு பிளைன் இது காட்டன் காடா துணி இருக்கும். அது நம்ம தேவைக்கேற்ப சைஸ்க்கு இது பண்ணி பெட்டாக பண்ணிடும். சரி. இது 2 தான் நமக்குள்ளேயே இருக்கும். ஓகே ஓகே. வேறு எதுவுமே இருக்காது. பெட்லேருந்து துளி ஹீட் வராது, பேக் பெயின் வராது. சரி. உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு. இங்கே பாருங்க மக்களே, நான் அப்பளே வந்து ஒரு ஐயா வந்து கோமணம் கட்டிக்கிட்டு உள்ள வேலை செஞ்சுட்டார். அண்ணன் வந்து சட்டை போடாமல் உடம்பு ஃபுல்லாக பஞ்சாக இருக்குது. அண்ணா வேறு லெவல் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? சதீஷ்குமாருங்க. ஓகேங்கண்ணா. இது எவ்வளோ வருஷமா நான் இந்த தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேலைக்கு வந்துருக்கீங்க? இப்போ 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷங்க. சொல்லுங்கண்ணா, இந்த இலவம் பஞ்சை பற்றி சொல்லுங்கள். இது எப்படி உங்களுக்கு மூக்குள்ளெல்லாம் போய் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ணாது? அதெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க. பண்ணாதுங்க. ஓகே ஓகே. பாருங்க மக்களே, வேறு லெவலுங்க. அண்ணன் பாருங்க, காய் எடுத்துகிட்டு உள்ள போகிறாரு. காயை கொண்டு போய் உடச்சி அதை பாருங்க உடச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வாங்க மக்களே உள்ளே போய் பார்ப்போம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வந்து அண்ணங்கிட்ட பேசணுமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னார்லங்க, பஞ்சை வந்து ஒட்டச்சு காயிலிருந்து தனியாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தெரியுதுங்களா? முழு காயாக இருக்கிறத வந்து உடச்சி இங்கே வாருங்கட்டி எங்கப்பா வேறு லெவல் இருக்குதுங்க. மலை மாதிரி குவிச்சிருக்காங்க. ஸோ இதே தான் வேலை. கிட்டத்தட்ட இவருங்க எத்தனை பேர் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிறப்பு. ஸ்பூனில் தான் உடைக்கிறாங்க. சுத்தியில் உடச்சி ஸ்பூனில் எடுக்கிறாங்க கண்ணு. என்னங்க? சுத்தியில் உடச்சி காய. சரிங்க. அதை ஸ்பூனில் சுரண்டி எடுக்கிறது. என் பேர் வெங்கடு. சொல்லுங்க ஐயா, இதில் இந்த இலவமஞ்சு உடைக்கிற வேலையில் எவ்வளோ நாளாக ஈடுபட்டு இருக்கீங்க? நாங்களாம் இந்த இலவமஞ்சு காயிலையும் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 10 வருஷமா வேலை செய்யணும். ஆமாம். ஓகே ஓகே.
உடம்பு ஃபுல்லா பஞ்சா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாதுங்க. ஒன்றும் ஆகாது. மெத்த போட்டாலும் நல்லா சேஃப்டிக்காக நல்லா தான் இருக்குமே ஒழிய மேலுக்கு இது எதுவுமே வலிக்காது. வலிக்காதுங்க. ஆஹா. ஆஹா சரி சரி சரிங்க. எங்களுக்கெல்லாம் ஓனர் மெத்த போட்டு கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் குறைவா காசு. ஆஹா இது எப்படி உடைக்கிறது? எப்படி சுத்தியில உடைப்பாங்களா? ஆமாம், மூட்டை கொண்டு வந்து போட்டால் சுற்றியில் தட்டி விட்டுறது. அப்புறமேட்டு கரண்டிலையும் எடுக்கலாம், கை வலிச்சா கரண்டியில் எடுக்கலாம், இல்லைன்னா கையிலேயே எடுக்கலாம். கையிலேயே எடுக்கலாம். ஆமாம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து தட்டுனதுங்களா ஆல்ரெடி? சுத்தியில தட்டுனது பாருங்களே, கீழே சுத்தியில வச்சிருக்காங்க பாருங்களே. தேங்கப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இதெல்லாம் கடைக்கு நம்ம அப்பப்போ ஸ்டாக் போடுவோம் ஜி. ஓகே. திடீர்னு கஸ்டமர் எனக்கு 2 நாள் 1 நாள்லேயே டெலிவரி வேணும்னாலும் ரெடி ஸ்டாக் அனுப்பிடுவோம். ஓகே. இல்லை ஏன்னா உங்களுக்கு அப்படியே கடைக்கு வச்சு உங்களுக்கு சாம்பிள் பீஸாகவும் வச்சுக்கோம் நம்ம. இது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? இது எல்லாம் சிங்கிள் டபுள் 5 காரைகள் எல்லா சைஸும் இருக்கு. பில்லோ பெரிய எல்லாமே இருக்கு. ஓகே 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 ஜி. இதெல்லாம் என்ன ஜி? ஜி இது இந்த வருஷத்தோட புது ஸ்டாக்கு. ஓகே. இந்த வருஷம் வந்து நம்ம இப்போ ஒரு 3 நடை அடுக்கியிருக்கோம். ஓகே. இது மாதிரி ஒரு 27 நடை அடுக்குவோம் இந்த இடத்துல. சும்மா அப்படியே மலை மாதிரி ஆர்ச்சா வந்துடும். கீழ இருந்து ஒரு 3 இதை அடிக்கிறீங்க. ஆமாம், இது அப்படியே மேலே போக ஹைட்டு அப்படியே பூமாச்சா சேர்த்தி படுத்தா போட்டு நம்ம தேவைக்கப்ப வேணுங்கிறப்ப எடுத்து அடிச்சு இது பண்ணி. இதெல்லாம் வந்து உடைக்காத பஞ்சு. இந்த வருஷத்து மெட்டீரியல். அங்க பார்த்தது எல்லாமே பழசு, போன வருஷத்து காய். இது வந்து இந்த வருஷம் புதுசு. ஆமாங்க. ஓ சரி. இது மலை மாதிரி எடுக்குவீங்களா? ஆமாங்க, இது இப்பதான் ஸ்டார்டிங். இது பாருங்க எவ்வளவு தூரம் ஹைட் இருக்குன்னு. அப்படியே மேலே போக ஹைட் ஏறிட்டே போய் அப்படி பூமாச்சா சேர்த்தி படுத்தா போட்டு ஒரு ரேட் வைக்கல் போகிற மாதிரி ஸ்டாக் பண்ணி நமக்கு சீசன் எண்டுங்கிறப்ப இதோட ரேட் ஏறும். அப்ப நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகே ஓகே. அப்ப நம்ம என்ன ஹோல்சேலா பண்றதுனால கஸ்டமர் ரேட்டும் கம்மியா தர முடியும், கடைசி தினி ஒரே ரேட் மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப ரேட் கம்மியா கிடைக்கிறப்ப ஒரு ரேட்டும் கடைசியில ஒரு ரேட்டும் பண்ண மாட்டோம். ஆவரேஜா வருஷம் 330 ஒரு ரேட் இப்படி ஃபிக்ஸட் ரேட் மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம்ல, இது கம்மி. சரி சரி சரி. இப்போ எதுலேயும் முன்னையெல்லாம் ஃப்ளவர் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வர ஜென்ரேஷன் வந்து ஃப்ளவர் டிசைன் அவங்க ரூம் பெயிண்டிங் ஏற்ற மாதிரி, ரூம் இது திக்னஸ் இது பண்ற மாதிரி, அந்த பெட்டோட கட்டில் சைஸ், இன்டீரியரோட டிசைன், கட்டிலோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. அதனால இப்போ நிறைய பேர் ஃப்ளைன் தான் கேட்குறாங்க. அதோட இதுதான் ஃபாஸ்ட் மூவிங். இது பாருங்க, ப்ளூ கலர், நேவி ப்ளூ. இது ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காரு. சரி சரிங்க. இது இப்போ நம்ம பார்சல் வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கஸ்டமர் வீட்டுக்கே போயிடும். ஜி எது இல்லைங்க, இப்போ ஒரு கஸ்டமர் எங்கிட்ட வீட்டில் கீழே போட்டு ஃப்ளோரில் போட்டு படுக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதனால 3 இன்ச்சு கணம் வச்சு ஓகே கீழே போட்டு படுக்கிற மாதிரி. இது ரொம்ப வெயிட்லெஸ் ஜி, தண்ணி அப்சர்வ் பண்ணாது. அதனால வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட் கம்மி. இது மேலே நம்ம மிதந்துட்டே போகலாம். பெட்டை போட்டு பெட்டு மேலே பார்சல் மாதிரி ஓட்டிட்டு நம்ம அக்கறையே போகலாம். ஜி அடுத்த கட்டமாக இதுதான் நம்ம ஸ்டாக் ஏரியா கடை ஜி. ஓகே, ஃபுல்லாவே ஸ்டாக்கா இருக்கு. ஆமா ஆமாங்க ஜி. பில்லோ, குஷனு, பெட் என்னன்னாலுமே நம்மகிட்ட இருக்கும். இது மாதிரி பில்லோ நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா 250 ரூபா, 1/2 கிலோ பஞ்சு போட்டு சாஃப்டா இருக்கும். அதே ஹெவியா வாங்கினீங்கன்னா 350. ஓகேங்க. இது எவ்வளோ கிலோ இருந்துச்சு? இது 1/2 கிலோ. 1/2 கிலோ. 1/2 கிலோ. சாஃப்டா வச்சு படுக்கிறதுக்கு கேட்பாங்களே. ஆமா, அதனால இது 1/2 கிலோ. ஓகே ஓகே. அதே கொஞ்சம் ஹெவியா வச்சு கேட்பாங்க ஒருத்தீங்க, லைட் அதிகமா வச்சு லைஃப் வர மாதிரி. அது வந்து 350. ஓகே ஜி. ஓகே ஓகே சூப்பர். பில்லோவில் பார்த்தாச்சு. அடுத்துங்க ஜி. ஸோ பில்லோவில் நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமாம் ஆமாங்க ஜி. டிசைன் ஆகப்பட்ட டிசைன், கஸ்டமைஸ் என்னன்னாலும் சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஜி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவிங், காலேஜ் பிஜி ஹாஸ்டலுக்கு, வயசானவங்க டேப் கட்டில் போட்டு படுக்கிறதுக்கு, கீழே போட்டு ஃப்ளோரில் படுக்கிறதுக்கு, ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஓகே எல்லாத்துக்குமே இந்த பெட்டுங்க ஜி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகும் நம்மகிட்ட இது. ஆமாம், இது நீ தூக்குற பார்த்தா ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கும் போல. இது ரொம்ப வெயிட் தான். அதிகபட்சம் 6 கிலோ. அதிகபட்சம் 6 கிலோ. 6 கிலோ. ஓகே ஓகே. இதுக்கு நம்ம ஒரு பில்லோ கொடுத்துருவோங்க ஜி, டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. 3500 ஜி ஒரு பீஸ், ஒரு பெட். ஒரு பெட் வந்து 3500. அதே டெலிவரி கஸ்டமரே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கார்ல 2 வீலர்லையும் கட்டி எடுத்துட்டு போயிடலாம். கஸ்டமரே டேரெக்டாக நம்ம கடையிலே வந்து எடுத்துக்கிட்டாலும் 3000 பண்ணி கொடுத்துடலாம். 3000 பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க ஜி. இதுக்கு 1 இயர் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக இருக்குது. சரிங்க ஜி. ஓகே. அதனால குவாலிட்டி நல்லா இருக்கும். இது குவாலிட்டி தான். குவாலிட்டியில் நம்மகிட்ட காம்ப்ரமைஸ் நடக்கவே நடக்காது.
அதான் கஸ்டமர் டவுட்னா வீட்டுக்கே வந்து 150 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் நம்ம வீட்டுக்கே வந்து பண்ணலாம். ஓகே. இல்லை கஸ்டமர் நேரில் இங்கே வந்தாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி பண்ணி கொடுத்துடலாம். ஓ. பெட்டு கையோட பண்ணி அவங்க கையோடய வாங்கிட்டு போயிடலாம். கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குற பெட்டில் இங்கே தான் ரெடி ஆகும். ஓகே. இதுதான் இலவ மஞ்சு. ஓகே. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இதை மட்டும் தான் ஃபில் பண்ணுவோம். பெட்டுக்கு ஃபில் பண்ணி இங்கே இருக்கிறதெல்லாம் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தது இந்த வாரம். ஓகே. பெட் ரெடி பண்ணி அப்படியே பார்சல் போட்டு பண்டில் பண்ணி அப்படியே கஸ்டமர் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவோம். டோர் டெலிவரி பண்ணிடலாம். ஜி டெலிவரிங்க ஜி இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்கா? ஆமாம், இந்தியா ஃபுல்லாக பண்ணிடலாம் ஜி. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஃப்ரீ டெலிவரி. ஸோ ஒரு பெட்டு செய்யறது எவ்வளோ நாள் ஜி ஆகும்? இப்போ செஞ்சுட்டு இருக்க பெட் வந்து இது வந்து குயின் சைஸுங்க ஜி. ஓகே. இது செய்யறதுக்கு ஒரு 5 to 5.5 மணி நேரம் ஆகும் ஜி. 5.5 மணி நேரம் ஆகும். 5.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதை ஃபுல் டைட்டாக போடுவோம். ஓகே. இப்போ இது பண்ணுறது பூரா ஹேண்ட்மேட் தானுங்களா? ஹேண்ட்மேட் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கெல்லாம் மிஷின் இல்லைங்களா? இது துணி அளவு மட்டும் கட் பண்ணி பாக்ஸ் இது மிஷின் விட்டு தைச்சிருவோம். பஞ்சு ஃபில் பண்ணி இது தைக்கிறது எல்லாமே இதுதான் ஹேண்ட்மேடு தான். ஆமாங்க ஜி. ஓகே. ஸோ மக்களே இங்கே பாருங்க மக்களே, அங்கே வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதையோடு இருந்துச்சா. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரியில் இது பண்ணி அந்த விதையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி கையில் வைக்கும்போது பஞ்சு முட்டா இருக்குங்களா, பஞ்சு முட்டா கூட இது பக்கத்தில் வராதா இருக்குங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரியலாக அவங்க பாருங்க இவ்வளோ பஞ்சு எடுத்தாலுமே ஒரு உள்ளங்கையில் அடக்கிடலாம். தெரியுதுங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பா ஜி இது ஒரு கஸ்டமர் சென்னையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஜி. ஓகே. எனக்கு இந்த ஃப்ளைன் கலர் தான் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ப்ளைன் கலருங்க. ஃப்ளைன் கலர். ஓகே ஓகே ஓகே. அகலம் 6 அடி, நீளம் 6 அடிங்க ஜி. ஒரு சைஸ் 6 இன்ச்சு கணத்தில் வேணும்னாருங்க ஜி. ஓகே. இதுக்கு குயின் சைஸுங்களா ஜி? கிங் சைஸு. அகலம் அதாங்க ஜி, அகலம் 6 அடி வருது. ஓகே ஓகே ஓகே. நீளம் வந்து 6 அடி வருங்க ஜி. ஓகே. நம்ம பண்ணுற பெட் எல்லாமே இந்த பாக்ஸ் மாடல் தாங்க ஜி. எல்லாமே பாக்ஸ் மாடல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குங்க ஜி. ஓகே. இந்த பாக்ஸில் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஓகே. கேட்டால் நெவராது, உள்ள காடா. அதனால தான் அந்த பாக்ஸ் டைப்புங்களா? ஆமாங்க. அதான் இப்போ படுக்கிறப்ப என்னன்னா அப்படி அமுந்துரும், ஃப்ளாட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. இந்த பாக்ஸ் இல்லாமல் பண்ணால் அங்கங்கே விளைவி சீக்கிரம் குழி விழுந்துரும். ஓகே ஓகே. பாக்ஸ் மாடல் தான் கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். ஓகே ஓகே. அதனால தான் பாக்ஸ் டைப். படுக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் அழுந்தாது? இல்லைங்க, எதுவுமே அழுந்தாது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓ சரிங்க ஜி. ஓகே. யூஸ் பண்ண சாப்பிட்டாவே உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஜி. ஹீட் வரவே வராது எல்லாம் கொஞ்சம் பெட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோட்ல ஒரு கஸ்டமர் இருந்துச்சு. சிங்கிள் பெட் ஃப்ளைன் கலர்ல தான் வேணும்ட்டு அவங்க கஸ்டமரே இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. சரிங்க. இப்போ அவங்க நாளைக்கு வந்து அவங்களே டெலிவரி எடுத்துக்குவாங்க. ஓகே. இதுக்கு ஒரு பெட்டு, சரிங்க, அது கூட அதே கலர்ல ஒரு பில்லோ கவர் எல்லாமே வந்துருந்துச்சு. 5500 ரூபா. 5500 ரூபா. ஓகே. இது வந்து சிங்கிள் காட்டுங்க. சிங்கிள் காட்டுங்க. ஓகே. நம்ம கட்டல்ல போட்டு படுத்துக்கலாம். கட்டல்ல போட்டுக்கலாம். இது பில்லோ இலவ மஞ்சள் தான். இலவ மஞ்சள் தான். ஓகேங்க ஜி. ஓகே. ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தை காலையிலே கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு வச்சுட்டாருங்க. நான் வந்து சிங்கிள் கட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தை ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ மெத்தை வித் தலவாணி வேற லெவல். ஜி எப்படிங்க ஜி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லவா? எது இல்லை, நீங்கள் இந்த பெட்டை ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரிங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன் ஜி. ஓகே. வீட்டில் அப்பாட்டையும் யூஸ் பண்ணி சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மக்களே, நான் அப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே மக்களே, சிறப்புங்க. ஸோ இன்னுமே நல்லா சின்னதாக மடிக்கலாம்ல ஜி? இன்னும் சின்னதாக மடிக்கலாம். அதான் நம்ம காருக்கு போகுது. காரில் உள்ள வைக்கிற அப்படி 2 வீலரில் வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். சிறப்புங்க மக்களே. பெட்டு வித் தலகாணி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போடுற கவர். இது பாருங்க, நமக்கு வாரண்டி கார்டு பெட்டுக்கு. ஓ. கஸ்டமர் எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ்
எல்லாமே வந்துடும். ஆமாங்க ஜி, இதான் வாரண்டி கார்டு, சைஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. உங்களுக்கு இந்த இப்போ 3 இன்ச் திக்னஸ் இருக்குல்ல, ஆமாங்க. இந்த பெட்டுக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓ சரி சரி சரி. அது 6 இன்ச் திக்னஸ் பெட்டுக்கு வந்து உங்களுக்கு 5 இயர் வாரண்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ மக்களே, நம்ம தலைவர் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஆட்டோ கேஸ் பூட்டி தான் இருந்தது, பிடிச்சாச்சுங்க கேஸை. ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம் மக்களே. நல்லா இருக்குதுப்பா. அப்பாவை படுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னேன், அப்பளே பேசும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க மக்களே. மெத்தை படுத்திருக்கோம், உலகம் பஞ்சு மெத்தையில வந்து இன்னைக்கு தான் படுக்கிறோம். நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. ஏன் நீங்கள் சின்ன வயசுல படுத்தது இல்லையா? சின்ன வயசுல எந்த மெத்தை, அன்னைக்கெல்லாம் மெத்தை ஏது இன்னொன்னு ஏது. அன்னைக்கெல்லாம் இப்படி வீடியோவில் சொல்கிற அன்னைக்கெல்லாம் வந்து சாக்கு, இப்போ இந்த வெள்ளை சாக்கில் வைக்கப்புள்ள துணிச்சு அதை 2 சாக்கை போட்டு மெத்தையை கட்டலில் போட்டுக்கிறது, படுத்துக்கிறது. அருமையாக இருக்குது. உலகம் மஞ்சி மெத்தைனா உலகம் மஞ்சி மெத்தையே தான், பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. அருமை அருமை. இதே மெத்தை வாங்கினா 2000 ரூபா வருமா? மேலே வரும். இப்போ உலகம் வச்சு மெத்தில் ரேட் இல்லை, அத்தான் கேட்குறேன். நான் ஒரு குத்து மதிப்பாக சொன்னேன், மேலே வரும். அருமையாக இருக்குது, நல்லா ஜம்முன்னு இருக்குது, நல்லா படுத்துக்கிறதுக்கு ஆஹா பிரமாதமாக இருக்குது. போ நல்லா இருக்குது கேசு. ஓகே மக்களே, இதெல்லாம் உட்காந்தோம்னாலே நல்லா குஷன் மாதிரி சூப்பராக போகுது மக்களே. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த கண்டிப்பாக மெத்தை வந்து பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சம்மர் டைமுக்கு உடம்பு குளிர்ச்சியாக அந்த மெத்தை. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மக்களே. என்ன சொல்கிறது, இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பண்ணோம். பட் அவருக்காக மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட நல்ல ப்ராடக்ட் கொண்டாந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஒரு 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 ஹாப்பினஸ் இருக்குது மனசுக்குள்ளே. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகேங்களா? பவானி குப்புச்சிவாலை. ஓகே, குப்புச்சிவாலை ஆமாம் கரெக்டாக தான் நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, பாய் மக்களே.